வார் வந்து இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்ரேல் ஈரான் ரொம்ப முக்கியமாக அமெரிக்கா. இஸ்ரேலோடு சேர்ந்து அமெரிக்காவும் அடிக்கிறாங்க, 2 பேரும் அடிக்கிறாங்க. அது தவிர லெபனான் ஜாயின் பண்ணுவாங்க போல் தெரியுது. ஸோ ஸ்லோவாக வந்து நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸு இன்வால்வ்டு அதிகமாக இருக்குது அடிக்கிறத விட. ஏன்னா அது இப்போ துபாய் நம்ம அங்கே அந்த வளைகுடா நாடுகளில் பல நாடுகள் மேலேயும் ஈரான் தாக்குறாங்க. இப்போ அங்கே வந்து அமெரிக்க நிலைகள் இருக்குது. அதனால் இட் இஸ் நாட் லிமிட்டட் டு 2 கண்ட்ரீஸ். இப்போது வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அதை விட முக்கியமாக அமெரிக்காவுடைய 2 பெரிய போர்க்கப்பல்கள் அங்கே நிற்கிது. ஒரு பெரிய வார். இதில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. நீங்கள் இப்போ கோல்டுன்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி வார் அப்படின்னோன்னா கோல்டு ஷூட்டப் ஆகிடும். இது எல்லாருக்குமே கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு. ஒரு பேட் நியூஸ்னால் கோல்டு ஷூட்டப் ஆகும். பட் இதில் இந்த முறை ஆகலை. இப்போ வார் வந்து 3rd டே நடக்குது. கோல்டு வந்து $2000 $2500 இறங்குதுன்னு நியூஸ் பார்க்குறோம். சில்வரும் இறங்குதுன்னு பார்க்குறோம். என்ன காரணம்னா கோல்டு எவ்வளோ ஏறணுமோ அவ்வளோ ஏறிடுச்சு. இப்போ அது ஒரு ஓவர் ஸ்ட்ரெச்சாக இருக்குது. அதனால் இப்போ இந்த நியூஸ்க்கு அது ரியாக்ட் பண்ணல.